ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் இருக்குது. அந்த லேபில் பார்த்தீங்கன்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன ஒரு 2-3 எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு பற்றி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த செஷனில் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த செஷனில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். சரி, ஓகே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளார இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளார வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், டேட்டாபேஸ், ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த எக்ஸல் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த செஷனில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா, இந்த விண்டோஸ் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத போங்க. ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், மெனு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளார பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ஆக்சஸ், எக்ஸல், இன்ஃபோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2007 அப்படிங்கிற வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனை பற்றி பிரச்சனை இல்லை, பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னுடைய ஃப்ரண்ட் பேஜ். சரிங்களா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டோம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸல் அப்படிங்கிறதா இன்னொரு மெத்தட். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இதே வேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ், பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அப்படின்னு போவோம். ஆனால் இங்கே வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4 அப்படின்னு சொல்லிட்டு சீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே. அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரெட் ஷீட் நிறைய சீட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதனால இதுக்கு பேர் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னாலும் எக்ஸல் அப்படின்னாலும் நம்ம வந்து இங்கே ஒன்று தான். சரிங்களா. சரி, ஓகே. இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனுக்கு பேர் ஆஃபீஸ் பட்டன். சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐகான்ஸ்லாம் டிஸ்பிளே இருக்குது. இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய ஐகான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல மெனுஸ். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஹோமு, இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த சைடில் லெஃப்ட்டில் இந்த சைடு ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ் அப்படின்னு பட்டன் இருக்கும். இந்த இருந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ்னா கிளிக் பண்ணிங்கன்னா மினிமைஸ் ஆகிப்போயிடும். மேக்ஸிமைஸ்னா சின்னதாக இருந்துச்சுன்னா பெருசாகும். இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. எக்ஸல் வந்து எனக்கு வேணாம், நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிப்பன் பட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இது. ஏன்னா இது பார்த்துங்க, இன்சர்ட்டை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே மாறியும் வேறு மாதிரி வரும். பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபார்முலா கிளிக் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. ஸோ அதான் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்க, இது கீழே இந்த இடத்துல பாருங்க A1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல மவுஸை கொண்டு போய் வச்சிங்கனாவே அது சொல்லும் நேம் பாக்ஸ் அப்படின்னு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஃபுல் இந்த லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபார்முலா பார். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸ். இந்த இடத்துல A1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார். இது வரைக்கும் இருக்கிற அத்தனையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்முலா பார். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ABCD அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில்
எல்லாமே உங்களுக்கு வந்து வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் blank பேஜாக இருக்கும். ஆனால் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் பாக்ஸாக தான் டிஃபால்ட்டாக சின்ன சின்ன பாக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ அண்ட் காலம் பேசிஸில் இந்த எக்ஸல் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். ரோ அண்ட் காலம். சரிங்களா? இதுல காலம் அப்படிங்கிறது எதுனா ஏபிசிடி அப்படிங்கிற இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம். ஸோ ஏன்னா இது அப்படியே கீழே இது கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பி இது கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காலம்ஸ். ஸோ ஏபிசிடி அப்படிங்கிறது காலம். இதே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து என்னன்னா ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரோவும் இந்த காலமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி காட்டும். சரிங்களா? இந்த ரோவும் இந்த காலமும் சேர்ந்து நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? மவுஸை கிளிக் பண்ணீங்கன்னாவே அந்த இடத்துல உங்களுக்கு கட்டம் கட்டமாக தான் தெரியும். பாருங்க உங்களுக்கு எப்படி தெரியுது? பாக்ஸ் ஒரு சின்ன கட்டம். சரிங்களா? இந்த மாதிரி தான் தெரியும். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி இப்போ நான் எந்த இடத்துல கிளிக் அந்த பாக்ஸ் அப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ பாருங்க இந்த பாக்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் இந்த ரோ அண்ட் காலம்ல இந்த ரோவும் காலமும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வருது இல்லைங்களா, இந்த பாக்ஸுக்கு பேரு செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செல். சரிங்களா? அந்த எல்லாமே வந்து செல் தான். இங்க இருக்கிற அத்தனையுமே செல்லு. அந்த செல்லுல இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து அந்த அதை மட்டும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த பாக்ஸ் மட்டும் காமிக்கிற மாதிரி தெரியும். இப்ப இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அந்த பாக்ஸ் காமிக்குது. இங்க கிளிக் பண்ணா இந்த இடத்துல அந்த பாக்ஸ் காமிக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா இப்ப எந்த இடத்துல இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல உங்களுக்கு பாக்ஸா நல்லா தெரியுதோ அதுதான் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் அந்த பர்டிகுலர் இடம் வந்து இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். கீபோர்டில் நீங்கள் எந்தாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இப்போ அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தெளிவாக தெரியுதோ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா? பாருங்க நான் இப்போ சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது அதுக்குள்ளே தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இதை இங்கே கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் டைப் பண்ணுறேன், இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன், எங்கே நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ண அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிளாக் கலர்ல உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி எது இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் செல். ஆக்டிவ் செல்னா இப்போ கரண்டா அந்த செல்லுல தான் நீங்க என்ன டைப் பண்ணாலும் அந்த செல்லுல தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதான் வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இதான் சொல்லிட்டேன். இது வந்து ரோஸ், இது வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒர்க் புக்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கு. நோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் நிறைய சீட் எல்லாம் இருக்கும். ஒரு சீட் நம்ம என்ன பண்ணுவோம், நான் அந்த புக்கு சரி அந்த நோட் இருக்கு. நோட்ல நிறைய ஷீட் இருக்கும். என்ன பண்ணுவோம், எழுதிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் முதல் சீட்ல எழுதுவோம். அந்த சீட் முடிஞ்சதுன்னா அடுத்த திருப்பி ரெண்டாவது சீட்ல எழுதுவோம். அந்த சீட் முடிஞ்சா மூணாவது சீட், நாலாவது சீட், அஞ்சாவது சீட், ஆறாவது சீட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து அந்த ஒர்க் புக் வந்து முடிகிற வரைக்கும் அந்த நோட்டினுடைய பேஜஸ் ஒரு 100 பேஜஸ் இருக்குன்னா 100 பேஜஸ் முடிகிற வரைக்கும் நம்ம எழுதுவோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு நோட் வந்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இங்க எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் அங்கே எப்படி நம்ம ஒரு நோட்னா ஒவ்வொரு பேஜ் ஒவ்வொரு சீட்னு கூட சொல்லலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் 1 சீட் 2 சீட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சீட் அப்படிங்கிறது எவ்வளோ நிறைய காலம்ஸ் அண்ட் நிறைய ரோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை பாருங்க சீட் 1 இது சீட் 2 ஒன்னாவது சீட் சார் சீட் 1 நான் முழுசா எல்லாமே டைப் பண்ணிட்டேன் சார், இந்த பாக்ஸ் எனக்கு எம்டி இல்லை அப்படின்னா ரெண்டாவது சீட்டை கிளிக் பண்ணி அதில் டைப் பண்ணலாம். இதுவும் முடிச்சுட்டேன் நான் மூணாவது சீட் டைப் பண்ணி எழுதலாம். இதுவும் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா உனக்கு இன்னொரு சீட் வந்து ஆட் ஆகிக்கும். பாருங்க சீட் 4 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீட் வந்து உனக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான். சரி சார், இப்போ ஒரு சீட்டில் ஒரு இந்த பேஜில் இந்த ஒரு ஒர்க் புக் இதை என்ன சொல்லுவோம்னா ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த ஒரு ஒர்க் புக்கில் எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு காலம், பி அப்படிங்கிறது ஒரு காலம், 2 3 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அப் ஏரோ டவுன் ஏரோ லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு 4 ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உன்னுடைய ரைட் சைடில் இருக்கிற ஏரோ மார்க் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுல மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்கோ அந்த கடைசி காலத்துக்கு கர்சர் மூவ் ஆகும். பாருங்க XFD அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுதான் வந்து லாஸ்ட் காலம். சரி, ஒவ்வொரு காலமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்னு சொல்லிட்டு 26 காலத்துக்கும் லெட்டர்ஸ் வந்து வரிசையா இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் முடிஞ்சு போச்சு 26 லெட்டர் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த காலம் எப்படி வரும்னா AA AB AC AD இந்த மாதிரி போகும். அதே மாதிரி இப்போ முடிஞ்சு போச்சு Z வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் BA BB BZ. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்.
இதுவும் வந்து உங்களுக்கு வந்து y வரைக்கும் வந்துருச்சு. GHIJ இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்பர் பிளேட்டில் நம்பர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி தாங்க. பாருங்க இசட். ஓகே, இங்கே பாருங்க இசட் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏ ஏ ஏ, ஏன்னா ஏற்கனவே 3A 2A வந்துருச்சு, இப்போ 3A, அதுக்கப்புறம் பி ஏ பி பி, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் போகுதுன்னா XFD வரைக்கும் போகுது. அப்போ எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, எத்தனை ரோஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஒன்னுலேருந்து அதே கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் ஏரோ கீ, கீழே போகிற மாதிரி கீ இருக்கும், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு கீழே டவுனில் அப்போ மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. 1,48,000 எவ்வளோ பாருங்க, 10,48,576 ரோஸ் வந்து இருக்கு இந்த ஒரு ஷீட்ல மட்டும். சரிங்களா, அப்போ நீங்க ஒரு ஷீட் மேக்ஸிமம் நம்ம ஒரு ஷீட் வந்து முழுசாவே முடிக்க மாட்டோம். சரிங்களா, ஏன்னா அவ்வளோ இத்தனை ரோஸ் இருக்குன்னா இத்தனை ரோஸும் நம்ம எப்போ டைப் பண்ணுவோம், அத்தனை காலமும் எப்போ நம்ம டைப் பண்ணுவோம். சரிங்களா, இவ்வளோ ஏன்னா ஒரு சீட்டுங்கிறது இவ்வளோ இருக்கு, இவ்வளவுமே நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அது பெரிய விஷயம். சரிங்களா, சரி இப்போ நான் ஃபர்ஸ்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட்டுக்கே போகணும்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அப்டேரோ ப்ரெஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கே வந்துடும். சரிங்களா, ஓகே, இதுதான் வந்து இந்த ஷீட் ஒர்க், இந்த ஒர்க் புக்ல இருக்கிற இந்த எக்ஸல்னுடைய மெயின் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது. சரி சார், ஓகே, இதுல அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. சரி, ஓகே, இதுல எப்படி சார் நம்ம நெக்ஸ்ட் எப்படி டைப் பண்றது? சரிங்களா, டைப் பண்றதுக்கு வேணும் இல்லையா, எப்படி நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. சரி, இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல பாருங்க, ஹோம், இன்செர்ட், பேஜ் லேஅவுட் அப்படின்லாம் இருக்கும், ஃபார்முலா ஆஃப் டேட்டா. சரி, ஓகே, இந்த எக்ஸல் அப்படிங்கிறது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பர்பஸுக்காக அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போறோம். அல்லது ஒரு டேபிளர் காலம்லாம் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படிங்கும்போது இதுல வந்து ஈஸியாக நம்ம வந்து டேபிளர், ஏன்னா இதுல ஏற்கனவே பாக்ஸ் இருக்கு, ஈஸியாக நம்ம வந்து ஒரு டேபிளர் காலம் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும். இதே நம்ம ஒரு வேர்டில் டேபிளர் காலம் போடுறதுக்கும் இதுல உங்களுக்கு டேபிளர் காலம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, அதனால இந்த மாதிரி பண்ணலாம். சரி, ஓகே, சரி சார், எப்படி நம்ம வந்து டேட்டா கொடுக்கறது, சும்மா நம்ம ஒரு சீரியல் நம்பர், எஸ் நம்பர், சீரியல் நம்பர் ஒன்றும் இல்லை. இதில் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார்முலா பேசிஸில் இருக்கும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 1 2 3 டைப் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 ஒரு 100 வரைக்கும் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ன்னு டைப் பண்ணிவிட்டு 2ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, 1க்கும் 2க்கும் வித்தியாசம் ஒரு நம்பர் வித்தியாசம். அப்போ ஒன்றுமே பண்ணாதீங்க, இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்களா, டைப் பண்ணிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு செல் இருக்குன்னா இந்த பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸில் இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ அங்கேயும் எங்கே கிளிக் பண்ணாலும் அந்த மாதிரி அந்த செல்லுக்குள்ளார சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். ஸோ அந்த அதில் வச்சு அதை என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, இதையும் செலக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வெறும்னே கிளிக் பண்ணிங்கன்னா அது தனித்தனியாக செலக்ட் ஆகும். சரிங்களா, அதை என்ன பண்ணுங்க, ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னொன்னையும் ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு அந்த கருப்பு கலரில் ஒரு சின்ன டாட் இருக்கு. இப்போ அந்த டாட்ல வச்சுட்டு என்ன பண்ணுங்க, மவுஸை பாருங்க, இப்போ சாதாரணமாக இருக்கிறதுக்கு பாருங்க ஒயிட்ல ஒரு மாதிரியா தெரியுது, அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா பிளாக் கலராக அந்த மவுஸ் கர்சர் மாறும். இப்போ அந்த மாதிரி எப்போ உங்களுக்கு மாறுதோ அப்போ என்ன பண்ணுங்க, மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருங்க. இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்பர் வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சார் இது மாதிரி 1 2 3 தான் டைப் பண்ண முடியுமா, நான் 2 4 6 டைப் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் டைப் பண்ணலாம், 2 4 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணுங்க, இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 4ன்னு போட்டாச்சா, இப்போ நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா அந்த ரெண்டு நம்பருக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் வந்து அடுத்தடுத்த நம்பர்லாம் கூட்டிகிட்டு வரும், அவ்வளோதான். இப்போ 2க்கும் 4க்கும் 2 டிஃபரன்ஸாக அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 8 10 இந்த மாதிரி வரும். சரிங்களா, இப்படி அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் சண்டே மண்டேன்னு டைப் பண்ணோம், சண்டே மண்டே அப்படின்னு டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சண்டே மட்டும் டைப் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சிடுங்க. பாருங்க, சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, அதுக்கு ஒரு மறுபடியும் சண்டே தான் வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து
ஃபுல்லாக டைப் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இப்போ ஜனவரி பிப்ரவரி இதை கிளிக் பண்ணுறேன், அப்படியே இந்த சைடில் பிடிச்சி இழுக்கிறேன், பிப்ரவரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர், பாருங்க முடிஞ்சுது. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணணுங்கிற அவசியம் முக்கால்வாசி எல்லாமே அந்த மாதிரி எதெல்லாம் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வருமோ அதெல்லாமே டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஒன்று மட்டும் டைப் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். இதே நீங்கள் வந்து ஜனவரி பிப்ரவரிக்கு இப்போ 2 லெட்டர் மட்டும் நான் வேணும் சார், 3 லெட்டர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் 3 லெட்டர் மட்டும் டைப் பண்ணி அப்படியே பிடிச்சிடுங்க, 3 லெட்டர் மட்டும் வரும். சரிங்களா? இதுதான். அதே மாதிரி தான் சண்டே மண்டே SUN, சாட்டர்டே. சரிங்களா? ஈஸி, சிம்பிளாக இந்த மாதிரி முடிச்சிடலாம். சரிங்க சார், இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம். ஒவ்வொரு காலம்லையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் சார். இப்படி தான் இழுக்கணுமா, இப்படி ரோ வைஸாக போட்டால் வராதா அப்படின்னா வரும். ரோ வைஸும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 2 இப்படி டைப் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் பண்ணும்போது இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை பிடிச்சி இழுந்தாட்டு இழுங்க. சரியா? இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போங்க. சரியா? உங்களுக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? நீங்கள் எந்த சைடு இழுக்கிறீங்களோ அந்த பக்கம் வரும். ரோ வைஸ் காலம் வைஸாக இழுத்தா காலம் வைஸ் வரும், ரோ வைஸ் இழுத்தீங்கன்னா ரோ வைஸில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வரும். சரிங்களா? இப்போ இதில் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு செல் இருக்கு, இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் ஆயிருக்குன்னா இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன இருக்குன்னா நேம் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸுக்குமே ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அந்த பேர் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சப்போஸ் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த நம்பர் 10ன்னு இருக்கு இல்லையா, இந்த செல்லுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன அப்படின்னா அந்த ஒரு செல்லோட பேரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்கு நேராக மேலே காலம்ல என்ன நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த செல்லுல நேரா ரோல என்ன நம்பர் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செல்லோட பேரு. ஸோ இப்போ 10 அப்படிங்கிற செல்லோட பேர் என்ன அப்படின்னா C6. அப்படி உங்களுக்கு அந்த பேரை தெரியல அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸ்னு ஒன்று சொன்னோம், அந்த இடத்துல அதுவே டிஸ்பிளே ஆகும். பாருங்க 20 அப்படிங்கிறதுனுடைய நேம் என்னன்னா C11. பாருங்க இங்கே C11 இருக்கு. இங்க டிசம்பர்னு டைப் பண்ணியிருக்குமா, இதனுடைய நேம் பாக்ஸ் என்ன G13. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி சார், இதில் நான் வந்து போல்டு இட்டாலிக் அண்டர்லைன்லாம் பண்ணணும் சார் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இப்போ சண்டேங்கிறது எனக்கு போல்டாக வேணுமா, கிளிக் பண்ணி போல்டு B. ஜூலைங்கிறது எனக்கு அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன். எப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். என்ன கலர் நான் மாத்துறேன் சார், கலர் மாத்திரையா, என்ன கலர் வேணும் அந்த கலர் செலக்ட் பண்ணு. சரியா? இந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அதெல்லாமே செஞ்சுக்கலாம். நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ட்லேயே ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் எதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வேணா வேர்டு வேணா எடுத்து கூட அப்போ நீங்கள் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு வந்து இது வந்து இந்த சைடு நம்பர் இந்த பாக்ஸுக்குள்ளார எனக்கு சென்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா, அதுவும் பாருங்க இந்த இடத்துல அலைன்மெண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட் வேணும், சென்டர் பாருங்க 2ஆம் நம்பர் சென்டர் ஆகுது, லெஃப்ட்ல ஆகுது, ரைட்ல ஆகுது. உங்களுக்கு எந்த சைடில் உங்களுக்கு அலைன் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது ஒன்று தான் ஆகணுமா எல்லாமே வேணும் சார் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கிட்டே. இப்போ சென்டர் கொடுங்க, சென்டர் ஆகும். சரிங்களா? எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு லெஃப்ட்ல வேணுமா ரைட்ல வேணுமா எந்த சைடு உங்களுக்கு அலைன்மெண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஃபாண்ட் நான் மாத்துறேன், இந்த ஃபாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டைப் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னா இந்த ஒரு காலமோட வித் வந்து நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த G இருக்கா, Gக்கு பக்கத்தில் போய் கர்சரை வச்சிங்கன்னா ஏரோ மார்க் மேலே சைட்லலாம் மாறும். அப்படியே இதை கிளிக் பண்ணிக்கிட்டு பிடிச்சி இழுங்க, காலம் வந்து பெருசாகும். சரிங்களா? பார்த்தீங்களா பெருசாயிடுச்சு. இல்லை சார் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டம் தெரியாது. இல்லை சார் எனக்கு கட்டம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுக்கெல்லாம் உனக்கு கட்டம் வேணும்னு நினைக்கிறியோ அதை செலக்ட் பண்ணிட்டு சரியா இங்கே பாருங்க இந்த இடத்துல ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைடில் லைன் வேணும், ஆல் பார்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க, பாக்ஸ் வந்துருச்சு பாருங்க. மற்றதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இதுதான். பாக்ஸ் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட பாக்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இல்லை சார் இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு சரியில்லை சார், நான் வேறு ஃபாண்ட் வேணும் சார் அப்படின்னா இங்கே ஃபாண்ட்டில் போய் ஃபாண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும், எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி சைஸ் என்ன வேணுமோ அந்த சைஸு கொடுத்துக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலம் வந்து இவ்வளோதான். இந்த பாருங்க காலமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சண்டே மண்டே எழுதியிருக்கிறது இ அப்படிங்கிற இந்த காலம்ல எழுதியிருக்கோம்.
இந்த காலம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கிளிக் பண்றேன் சைஸ் இவ்வளவுதான். ஆனா வெட்னஸ்டேங்கிறது எஃப் வரைக்குமே இங்க நமக்கு தெரியுது. எஃப் வரைக்கும் தெரிஞ்சாலும் ஆனா இந்த வெட்னஸ்டேங்கிறது எந்த செல்லுக்குள்ள தான் இருக்குன்னா இதுக்குள்ள தான் இருக்கு. இங்க வரைக்கும் லைன் பெருசா தான் வந்திருக்க ஒழிய இது இதோட தான் சேர்ந்தது. அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப நான் டைப் பண்ணியிருக்கிற மேட்டர் வந்து வெளியில அந்த பாக்ஸை விட்டு வெளில போயிடுச்சு. அடுத்த பாக்ஸுக்கு பக்கமா போகுது அப்படிங்கிறதுனால இந்த செல் என்ன பண்ணுங்க பெருசு பண்ணுங்க. எப்படி சார் பெருசு பண்ணலாம்? முன்ன நான் இழுத்த மாதிரி இழுக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு முன்ன நான் இங்க என்ன பண்ணேன் பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே போனேன். இப்ப என்ன அப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பாருங்க. இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க 2 தடவை அந்த இடத்துல மவுஸை வச்சு 2 தடவை டக்குன்னு 2 தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலம்ல நம்ம என்னென்னலாம் டைப் பண்ணியிருக்கோமோ டைப் பண்ணிக்கிற மேட்டர்ல எந்த எந்த வார்த்தைகள் எது வந்து ரொம்ப பெருசா இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த செல் வந்து என்ன ஆகும்னா பெருசாயிக்கும். ஸோ இதுல பாருங்கன்னா வெட்னஸ்டேங்கிறது நமக்கு எவ்வளவு பெருசு இருக்கோ இப்போ 2 தடவை கிளிக் பண்ணேன்னா இதுல எது பெருசு வெட்னஸ்டேங்கிறது தான் ரொம்ப பெரிய லெட்டரா இருக்கு. ஸோ இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த காலமை மாத்திக்கும். 2 தடவை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவாங்க இல்லை சார் நான் இப்படியே வச்சுக்கிறேன் ஆனால் இந்த பாக்ஸ் நான் எவ்வளோ பெருசு போட்டிருக்கிறேனோ அவ்வளோ பெருசுக்குள்ள மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே வரணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் பாக்ஸ் மட்டும் இப்போ அந்த பாக்ஸுக்குள்ள ஸோ என்ன அது வெளியில போனது இப்போ என்னாச்சு அதுக்கு கீழே அந்த ரோ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இதான் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னா நான் வந்து காலமாக நான் மாற்ற போகிறது கிடையாது. காலம் வந்து எனக்கு இவ்வளோதான். காலமோட சைஸ் வந்து நான் ஃபிக்ஸ்டாக இப்படி தான் வச்சுக்கிட்டேன். அதை நான் மாற்ற போகிறது கிடையாது சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ரேப் டெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. இல்லை ரேப் டெக்ஸ்ட் கொடுங்க. சரியா? இந்த மாதிரி ரேப் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நம்ம டிஃபால்ட்டாக எவ்வளோ சைஸ் போட்டிருக்கோமோ அந்த சைஸுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே அந்த போயிடுச்சுன்னா அதை வந்து அடுத்த லைன் அடுத்த அந்த பாக்ஸில் அடுத்த லைனாக நமக்கு கொண்டுட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சரி ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி சார் இந்த மாதிரிலாம் நான் டைப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு சில இது வேணாம். சப்போஸ் எனக்கு இந்த 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 நடுவில் வந்து ஒரு 19 இந்த ரோ இருக்குது. இந்த ரோ எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எந்த ரோ உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோவில் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணுங்க மவுஸில். அந்த இடத்துலயே வச்சுக்கிட்டு நீங்கள் வேற இடத்துல போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பண்ணக்கூடாது. சரியா? இந்த ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அதே இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுங்க. உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க 18க்கு அப்புறம் 20 தான் வந்திருக்கு. சரிங்களா? இல்லை சார் நான் வந்து ஒன்று எனக்கு நடுவில் வந்து 19 20க்கு நடுவில் பாரு 18 19 நான் டெலீட் பண்ணிட்டேன். இல்லை சார் எனக்கு மறுபடியும் அந்த இடத்துல தேவைப்படுது. எனக்கு ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும். அது எப்படி சார் நான் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரோவுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோவில் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க. முன்ன டெலீட்னு கொடுத்தோமா டெலீட்னா டெலீட் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க இன்சர்ட்னு கொடுங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்க 18க்கும் 20க்கு நடுவில் ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகி போச்சு. இப்போ நம்ம நம்பரை கொடுத்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இது இன்சர்ட் பண்றது ஒரு ரோ எப்படி இன்சர்ட் பண்றது. சரி அதே மாதிரி ஒரு காலம் நான் வேணாம் எனக்கு வந்து இப்போ இங்கே 2468 நீங்கள் ஒன்று போட்டிருக்கேன். சப்போஸ் எனக்கு இந்த காலமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு அதே தான் எந்த காலம் வேணாம்னு நினைக்கிறோம் அந்த காலம் நம்பர் எங்க இருக்கோ அங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு அந்த காலம் வந்து டெலீட் ஆகி போயிடும். சரிங்களா? இல்லை சார் எனக்கு மறுபடியும் அந்த காலம் இன்னொரு காலம் வேணும். சப்போஸ் நான் வந்து என்னது இங்கே இருக்கா இங்கே டெலீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்குது. இதுவும் பக்கம் பக்கமாக இருக்குது. நடுவில் எனக்கு ஒரு காலம் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட். இப்போ உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். சரி ஓகே. அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் ஏதாவது பிக்சர் வேணும்னாலும் பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிக்சர் என்ன பிக்சர் வேணுமோ பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிக்சர்ஸ் வேணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து இதில் டிஸ்பிளே வரும். எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தேவையோ ஏரோ மார்க் வரும். ஏரோ மார்க் வச்சு கிளிக் பண்ணி சின்னது பெருசுன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம்.
சரியா, இன்சர்ட். அதே மாதிரி கிளிப் ஆர்ட் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஐகான்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த ஐகான்ஸ்ல இருந்து உனக்கு தேவையானதை நீ வேணா எடுத்துக்கலாம். பாருங்க, இங்க டைப் பண்ணேன்னா ஏதோ ஒரு மேட்டரை கொடுத்து டைப் பண்ணேன்னா ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணு, ஃப்ளவர்ஸ் எதாவது இருந்தால் வரும். கம்ப்யூட்டர் டைப் பண்ணு, கம்ப்யூட்டர் வரும். புக், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் வரும், இல்லைன்னா வராது. சரி, இதில் வந்து உனக்கு ஏதாவது வேணும், இதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இதை எது உனக்கு வேணுமோ, சப்போஸ் இந்த கம்ப்யூட்டர் டயக்ராம் இமேஜ் இது வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உனக்கு அந்த கம்ப்யூட்டர் வந்து வந்துடும். சரியா, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது கிளிப் ஆர்ட். இல்லை சார், ஷேப் இந்த மாதிரி சர்க்கிள் லைனு இதை மாதிரி வேணும் அப்படின்னா அதையும் நம்ம கொடுக்கலாம். பாருங்க, இந்த சர்க்கிள் இது உனக்கு எது வேணுமோ, ஸோ இந்த மாதிரி. சரியா, சும்மா தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லை விட்டுடலாம். உனக்கு வந்து கண்டிப்பாக இது போடணும் அப்படின்லாம் இல்லை. இதில் வந்து பாரு, பேக்ரவுண்ட் எல்லாமே டிசைனாக வரும். எந்த மாதிரி டிசைன் வேணும் அதையும் நம்ம செட் பண்ணலாம். பேக்ரவுண்டு பிளாக்கு இல்லை எனக்கு ஒயிட்டாக வேணும் பாருங்க, இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். இந்த கலரா, இந்த பேக்ரவுண்ட் வந்து உனக்கு எப்படி வேணும், ஸோ எல்லாமே இருக்குது. உனக்கு தேவையானதை நம்ம செட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பேக்ரவுண்ட் வேணான்னா எடுத்து விட்டுடலாம். சரிங்களா, எல்லாமே இன்செர்ட்டில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலம்ஸ், லைன்ஸ் இதெல்லாமே சார்ட்னு பார்த்தீங்கன்னா சார்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிள்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சிம்பிள்ஸ் தேவைப்படுது அப்படின்னா சிம்பிள்ஸும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா சரியா, பாருங்க இந்த மாதிரி இது மாதிரி டிவைட் பண்ணுற மாதிரி இந்த ஆல்ஃபா பீட்டா காமா சிம்பிள்ஸ்லாம் ஒரு சிலர் தேவைப்படும். எங்கே நம்ம கர்சர் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். சரிங்களா, பேஜ் லேஅவுட். நெக்ஸ்ட் பேஜ் லேஅவுட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அது ஏற்கனவே வேர்டு நீங்கள் இப்போ இதை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த வேர்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஜ்னாலும் ஃபஸ்ட்டு பேஜ் லேஅவுட். நம்ம ஒரு ஏதோ ஒன்று எழுத போகிறோம் அப்படின்னா எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எவ்வளோ மேட்ரு எழுத போகிறோம், அது ஒரு பேஜில் அடங்குமா இல்லை 2 பக்கம் போகுமா, 2 பக்கம் போகுனா 2வது பக்கம் நிறைய எழுத போகிறோமா, அதில் 2வது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லைன் 2 லைன் தான் வருமா, 2வது பக்கம் வந்து 1 லைன் 2 லைன் தான் வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்கத்திலே கொஞ்சம் நெருக்கி நெருக்கி எழுதி ஒரே பக்கத்திலே முடிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த பேஜ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இது பேஜ் லேஅவுட். அது நீங்கள் அந்த வேர்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சுக்கலாம். வேர்டில் என்னவோ அதே தான். சரிங்களா, மார்ஜின்னா நம்ம எப்பயும் ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா எழுதுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ரைட்டு பாட்டம்லாம் மார்ஜின்லாம் விட்டு விட்டு எழுதுவோம். மேலே டாப்பில் கொஞ்சம், லெஃப்டில் கொஞ்சம், அந்த மாதிரி ரைட்டு பாட்டம்லேயும் கொஞ்சம் விடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் விடுறது அதான் மார்ஜின்ஸ். உங்களுக்கு எப்படி வேணும், லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம். ஸோ இது இங்கே வந்து நார்மல் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வந்து பேப்பர் வந்து ஹரிசாண்டலாக எழுதுறது, இன்னொன்று வந்து வெர்டிக்கலாக எழுதுவோம். ஹரிசாண்டல்னா மேட்ரு கம்மி ஆனால் நிறையா கீழே வரைக்கும் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹரிசாண்டல் எழுதுவோம். சாரி, வெர்டிக்கலாக. ஒரு டேபிளர் காலமாக போடுறோம், பெரிய டேபிளர் காலமாக போடுறோம் அப்படிங்கும்போது இப்படி திருப்பி வச்சு நம்ம பேப்பரில் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இதான் பேப்பரோட எப்படி எந்த பேப்பர் யூஸ் பண்ண போகிறீங்க, போர்ட்ரேட் ஆர் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. போர்ட்ரேட்னா அப்படியே நேராக நம்ம A4 ஷீட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. லேண்ட்ஸ்கேப்னா அந்த A4 ஷீட்டை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு லென்த்தாக நம்ம யூஸ் பண்ணி எழுதுறது. சரிங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைம் டேபிள்லாம் அந்த மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைஸுங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நிறையா சைஸ், பேப்பரோட சைஸ் நிறையா இருக்குது. அதில் டிஃபால்ட்டாக நம்ம A4 அப்படிங்கிற சைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். சரியா, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட், நம்மளுடைய பேஜினுடைய பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இன்சர்ட்னா உங்களுக்கு பேஜோட பேக்ரவுண்டில் பாருங்கள் இந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சரி, அதான் பேக்ரவுண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் தான். அதான் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார்முலா அப்படிங்கும்போது இதில் எல்லா ஃபார்முலாவும் இதில் வந்துடும். ஆட்டோ சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், சம் பண்ணுறதுக்கு, ஆவரேஜ் பண்ணுறதுக்கு, நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு, மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ ரீசெண்ட்லி அதிகமாக என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், சம், ஆவரேஜ், இஃப். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. லாஜிக்கல் அப்படிங்கிறதுல அண்டு, ஃபால்ஸு, ஈஃப் எரர், நாட், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல நிறையா ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. லெஃப்ட்டு, மிட்டு, ரீப்ளேஸ், ரைட்டு, சர்ச்சு, டெக்ஸ்ட்டு, ட்ரிம்மு,
அப்பர் லோயர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. டேட் டைமுக்கும் நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. அது இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம எடுத்து நம்ம ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா. டேட்டா அப்படிங்கிறது ஏற்கனவே எங்கேயாவது டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிவ்யூ. இதில் ரிவ்யூங்கிறதுல நம்ம டைப் பண்ணதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, டைப் பண்ணதில் ஸ்பெல்லிங் அப்படின்னு கிளிக் பண்ணினா நம்ம டைப் பண்ணதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ரிசர்ச் திசாரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. திசாரஸ்னா நம்ம ஒரு வார்த்தை டைப் பண்ணியிருக்கோம்னா அந்த வார்த்தை வந்து என்ன நமக்கு மீனிங் தெரியல அப்படின்னா அதை கொடுத்தோன்னா அது வந்து மீனிங் சொல்லும். சப்ஜெக்ட்ஸ் அதர் வேர்ட்ஸ். திசாரஸ்னா அந்த வார்த்தைக்கு ரிலேட்டடான இன்னும் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும். அப்புறம் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. டிரான்ஸ்லேட் செலக்டட் டெக்ஸ்ட் இன்டு எ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறையாலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வியூனா இந்த பேஜ் வந்து நீங்கள் எப்படி வியூ பண்ணி பார்க்க போகிறீங்க. பேஜ் லேஅவுட்டில் நான் பார்க்க வரேன். பேஜ் லேஅவுட்னா ஒரு பேஜ் இருக்குன்னா அந்த பேஜ் எப்படிலாம் நமக்கு வருமோ அந்த மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னா பேஜ் லேஅவுட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் பிரகாரம் உனக்கு வந்து வரும். ஸோ இதுதான் பேஜ். 40 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இது முடிஞ்சாதான் அடுத்தது அந்தாட்ட வரும். ஸோ நம்ம டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இந்த சண்டே மண்டேங்கிறது அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு, பக்கத்தில் போயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரணும்னா லேட் ஆகும். பாருங்க இப்படி. சரியா, இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், 2 பேஜ் ஆகி போச்சு. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இல்லை பேஜ் லேஅவுட்டில் வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க. இல்லை சார் நார்மலாக வேணும்னா நார்மல் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல். ஏன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் போகுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரி, எங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் 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 ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பேஜுக்கு போகுதா இல்லையா அப்படின்ட்டு. சரியா. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. ஜூம்னா இந்த பேஜை ஜூம் பண்ணி பார்க்குறது, 100%, புது விண்டோ, அரேஞ்ச் எல்லா விண்டோ அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதே எக்ஸலில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரி, ஓகே. இந்த இன்ட்ரொடக்ஷன் போதும். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். எப்படி இப்படியெல்லாம் இழுத்து விட்டா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்குலேஷன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் ஜஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஓகே, இதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.